இந்த நீதி உணர்வு காக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு 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 ஆற்றல் வேணும், ஒரு பலம் வேணும், ஒரு ஆதரவு வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். அது எது? இந்த தெய்வம் தான், மறுபடியும் மனம்தான். அது எப்படி பெறதுன்னா, தவம் செய்து மனதில் உள்ள பதிவுகளை நீக்கி தவம் செய்து மனதுக்கு தவறான வழியில போகாத உறுதியை ஏற்படுத்தி தவம் செய்து துன்பமே வந்தாலும் சகித்து கொண்டு தவம் செய்து துன்பத்தை தவிர்த்து கொண்டு தவத்தை விட்டு வேறு மனித குலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த மனித குலம் எல்லாம் செய்து தவம் மட்டும் செய்யறதில்லை. மனவளக்கலையை விட்டு விலகி செல்லக்கூடாது. அப்படி விலகி சென்றால் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணையே குத்திக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே என்றாலே இறைவன் மனதில் இருக்கிறான், எங்கேயும் போய் தேட வேண்டியில. அவனோட பேசிக்கிட்டே இருக்கலாம், உறவாடிட்டே இருக்கலாம், அவனோட ஆற்றல் எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அதனால ஒரு சப்போர்ட் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம் என்பதை இந்த இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்.